அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB தரப்பிலிருந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஸோ இந்த 2022ஆம் ஆண்டுக்கான கிரேட் 2 போலீஸ், அதாவது TSP, AR, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் போன்ற பதவிகளுக்குரிய காலி பணியிடங்கள் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை, ஓகேங்களா. ஆனால் வந்து இது சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு TNUSRB தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2022ஆம் ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம முன்ன வீடியோஸில் நம்ம சொல்லியிருந்தோம், TNUSRB எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜூன், ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா. ஸோ ஆனால் அதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அவங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 2 போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெரி சூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. அதே போல் நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியுன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து எந்தெந்த பதவிகளுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது கிரேட் 2 கான்ஸ்டபிள் அப்படின்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு AR, TSP இந்த 2 பதவியுமே வந்துடும். ஸோ அதில் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6084, உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2515 சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் கிரேட் 2 ஜெயில் வார்டன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 190 வேக்கண்ட் வந்து இருக்குது. அதில் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22, ஓகேங்களா. மென்னுக்கு 190, உமனுக்கு வந்து 22. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 195 வேக்கண்ட் வந்து மென்னில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபயர்மேனுக்கு உமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9006 வேக்கண்ட் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் அஃபிஷியலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றதை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இந்த 9006 அப்படிங்கிறது கூட செய்யலாம், ஓகேங்களா. அதாவது ஒரு 10,000 வேக்கண்ட் சம்திங் வந்து உங்களுக்கு கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வேக்கண்ட் வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏன்னா வரக்கூடிய காலங்களில் போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே திரும்ப வந்து இந்த எக்ஸாம் வந்து திரும்ப எழுதுவாங்க. அதே போல் நியூ கேண்டிடேட், அதாவது புதுசாக வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களும் திரும்ப அப்ளை பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது போட்டியாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேங்களா. ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபிட்னஸ் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இருக்கிறவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் போலீஸ் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேக்கண்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் உங்களுக்கு நாங்கள் மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஸோ TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரி, ஓகே, தேங்க்யூ.